ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வேட்டி கட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, 2 நாளாக கேரளாவில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 2 வண்டியோட கம்பேரிஷன் கிடையாது. 2மே நல்ல வண்டி தான், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டா ஆக்டிவா, இது நம்மளோட ரைடர், சரிங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பைக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் 150cc அப்படி இல்லாட்டி 100cc தான் இருந்துச்சு. 100cc எதுக்கு அப்படின்னாக்கா மைலேஜ், 150cc எதுக்குனாக்கா கம்ஃபர்ட் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பீடு போகிறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 125 செக்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஐ திங்க் தப்பு இல்லை நினைக்கிறேன், பல்சர் தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைடர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லா கம்பெனிலும் மோஸ்ட்லி கேடிஎம்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க, 125 செக்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு லுக்காகவும் இருக்கணும், மைலேஜும் கொடுக்கணும், அதே நேரத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், சில ஃபியூச்சர்ஸும் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த 125 செக்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் செலச்சவங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கூட்டியும் அவங்களும் அதை தான் கொண்டு வந்தாங்க. 100cc கொஞ்சம் ஹைவேல 100cc என்னன்னாக்கா நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 125 கொண்டு வந்தால் கொஞ்சம் ஹைவேலையும் ஓட்ட முடியும் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறதுக்காக தான் அவங்க 125 ஃபஸ்ட் இந்த ஆக்டிவா, அப்புறம் ஆசஸ்ஸு, இப்போ யமஹா எல்லாமே அதாவது ஸ்கூட்டி வச்சுருக்கு. அதாவது ஸ்கூட்டின்னு சொல்லக்கூடாது, இது ஒரு ஸ்கூட்ரு. இந்த ஸ்கூட்ரு கொண்டு வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 125க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே இருக்குது, சரிங்களா. இது சரியில்லை, இதுதான் சூப்பரு அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ரெண்டுத்துலேயும் ப்ளஸ் இருக்குது, ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்குது. அது என்னென்னு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து, சரிங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களுக்காக நான் எஃபெக்ட் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், சரிங்களா. டிரைவிங்க்கான ஃபுல் டிப்ஸு, ஸ்கில்ஸு எல்லாமே நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. So இப்போ நம்ம முதல்ல பைக்குக்கு வந்துடும். இப்போ நான் டிவிஎஸ் ரைடர் அப்படின்னு சொல்லலை, இந்த 125 செக்மெண்ட்டில் உள்ள எல்லா வண்டியும் சேர்த்து தான் மொத்தமாக 125ன்னு சொல்கிறேன், சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஸ்டைலிஷாகவும், அதே நேரத்தில் ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும், அதே நேரத்தில் பெட்ரோல் மைலேஜ் கொடுக்குற ஒரு வண்டியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 125 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரைடர் முதற்கொண்டு இல்லாமல் பல்சரு, அந்த கேடிஎம், அப்புறம் இந்த எக்ஸ்பல்ஸ், இன்னும் நிறைய வண்டிங்க 125 கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. ஸோ சாதிச்சுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதிச்சது. ஒவ்வொருத்தரோட விருப்பம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த வண்டி ஓகே, 1-2 பேத்துக்கு ஹோண்டாவில் பிடிச்சிருக்கலாம், 1-2 பேத்துக்கு யமகாவில் பிடிச்சிருக்கலாம். யமகாவில் 125 நினைக்கிறேன், ஆமாம் கரெக்ட், யமகாவில் 125, மற்ற பிராண்ட்லலாம் 125 இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வண்டியில் நீங்கள் ஹைவேல தாராளமாக நீங்கள் போகலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கூட்டியோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த 125 பைக்கில் சரிங்களா, பைக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த வண்டி 125ஆகவே இருந்தாலும் இந்த வண்டி தான் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் போகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேபிலிட்டி உங்களுக்கு அந்த ஸ்கூட்டியை காட்டிலும் பைக்கில் உங்களுக்கு ஸ்டேபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம பைக்கில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து கட்ட ஒரு நிமிஷங்க. இப்போ நம்ம பைக்கில் உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல நல்ல ஸ்பீடு போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, நல்ல ஸ்பீடு போயிட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு சடன் பிரேக் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சடன் பிரேக் அடித்தோம் அப்படின்னாக்கா வண்டி கீழே விழுவுற அடுத்த விஷயம். பட் ஆனால் அந்த வண்டி ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளோட பாடி அப்பார்ட்ஸ் இப்படி முன்னாடி போகாது. அப்போ ஆக்சிடென்ட் ஆகலாம் தூக்கி வீசுகிறாங்களே, அதெல்லாம் என்ன கதைன்னு கேட்காதீங்க, சரிங்களா. அதெல்லாம் வேறு, அந்த இடத்துலலாம் இதை கம்பேரே பண்ண முடியாது. ஸ்டேபிலிட்டி இதில் நல்லா இருக்கும். ரெண்டாவதுல உங்களுக்கு ஸ்கூட்டரோட வீல் பேஸ் இது பெட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை விட இது மைலேஜ் நல்லா தரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து, சரிங்களா. ஏன்னா நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் நான் ஒரே இடத்துக்கு ஸ்கூட்டியும் ஓட்டி பார்த்துருக்கேன், பைக்கையும் ஓட்டி பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஸ்கூட்டியோட எனக்கு பைக்கில் பெட்டர் மைலேஜ் கிடைச்சது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்கூட்டியை ஒரு வேகத்துக்கு மேலே ஓட்டுறப்ப அது பெட்ரோல் சல்லுன்னு இழுக்குது. பட் அதே நேரத்தில் இந்த பைக் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோக்கு இழுக்காது, சரிங்களா. அது ரெண்டாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மூணாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சிட்டிங் பொசிஷன். ஸோ சிட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 காலையும் வச்சுட்டு இங்கே வேறு உட்காந்து காட்டுறேன்.
சிட்டிங் பொசிஷன் இப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் மற்ற வண்டி இப்படி குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி வண்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் நான் நார்மலாக பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 125 பைக்கு நமக்கு நல்லா சிட்டிங் இருக்கும், பொசிஷரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். சரிங்களா, காலும் நல்லா அகலமாக விரிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அகலம்னாக்கா 2 பக்கம் நல்லா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ஓட்டுற பொசிஷனில் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூட்டியை கம்பேர் பண்ணுறப்ப, சரிங்களா, ஸ்கூட்டி கம்பேர் பண்ணுறப்ப இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்னாக்கா 2. ஒன்று ஸ்டோரேஜ். ஸ்கூட்டியில் வந்து நீங்கள் முன்னாடி வச்சுக்க முடியும், பட் ஆனால் பைக்கில் நீங்கள் முன்னாடி வச்சுக்க முடியாது. அது ஒன்று தான், டேங்கில் தான் வச்சாகணும். சரிங்களா, அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைல்ட் சீட்டுனாக்கா ஸ்கூட்டியில் வந்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சீட் போட்டு சில்ட்ரன்ஸ்க்குன்னு பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது அட்வைசபிள் இல்லை, இருந்தாலும் சில்ட்ரன்ஸ்க்குன்னு ஒரு சீட் போட்டு பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம அதை பண்ண முடியாது. ஏன்னாக்கா குழந்தைங்க உட்கார வச்சு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெயிட்டும் குழந்தைங்க மேலே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கும். இங்கே குழந்தைய உட்கார வைக்க முடியாதுங்க. உட்கார வச்சு காட்டுவீங்க, பட் ஆனால் அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் குழந்தைங்க உட்கார வச்சிங்கனாக்கா குழந்தை கால் வைக்கிறதுக்கு இங்கே எந்த இடமும் கிடையாது. சரிங்களா, குழந்தை இதை மட்டும்தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு பிரேக் அடிச்சிங்கன்னா குழந்தையோட கால் பேலன்ஸ் இல்லாதனால என்ன உனக்கா டப்புன்னு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது 2 மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ அடுத்து அப்படியே ஸ்கூட்டிக்கு வருவோம். ஸ்கூட்டின்னு சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. சரிங்களா, அப்படி சொல்லியே பழகிடுச்சு, எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். ஸ்கூட்டர் தான் சொல்லணும் இதை. சரிங்களா, இதில் ப்ளஸ்ஸை விட மைனஸ் தாங்க அதிகம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இதோட வீல் பேஸுங்கிறது வந்து ரொம்ப சின்னது. சரிங்களா, ஸோ வீல் பேஸ் ரொம்ப சின்னது. ரெண்டாவது இதோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கால் வைக்கிறதுக்கு ரொம்ப கீழே தான் இருக்கும். இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி உட்காந்து ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 5 அடி 7 இன்ச்சு, சரிங்களா, 5.7. ஸோ எனக்கு இவ்வளோ இருக்குது, ஓகே தான். ஒருவேளை ஒரு 6 ஃபீட் உள்ளவங்களோ இல்லை அதுக்கு மேலே ஹைட் உள்ளவங்களோ உட்காந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார மாதிரி தான் இருக்கும். அப்போ பேக்கில் பேசஞ்சர் உட்கார முடியாது. நீங்கள் முன்னாடி தள்ளி உட்காந்தாலும் இடிக்கும் கால் உங்களுக்கு. ஸோ என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வண்டி ஓட்டுறப்போ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரெண்டாவது இது சிட்டிங் பொசிஷனும் நல்லா இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா பைக்கில் போகிற மாதிரி நீங்கள் கார்னரிங் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி கார்னர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெயிட் ஒரு பக்கமாக சாயும். பைக்கில் அப்படி இல்லை, டேங்க் சென்டராக இருக்கிறனால நம்ம வெயிட் இப்படி இருக்கிறனால வெயிட் பாதி பிரியும். பட் ஆனால் அதே நம்ம இப்படி வைக்கிறதுனால நம்மளோட சென்டர் மாஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சென்டர் மாஸ் இருக்கப்போ நீங்கள் வளையிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே வளைக்க முடியாது. இதில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் உங்களுக்கு ஒரு பக்கத்து தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து கவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்ரு இந்த பக்கத்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெயிட்டோட இம்பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது இதில் என்னன்னாக்கா நீங்கள் சடன் பிரேக் அடிக்க முடியாது. சடன் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னாக்கா விழுகிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. சரிங்களா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சாலும் சரி இல்லை பிரேக்கு, இதை பற்றி நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்களேன். அவன் எல்லா ஸ்கூட்டியும் ஓட்டி கட்டுவான், எல்லா ஸ்கூட்டிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். 1-2 ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஆனால் உண்மை தான், நல்லா போயிட்டு இருக்கப்ப நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று வீல் இப்படி திருப்பிக்கிட்டு விழுவோம், இல்லாட்டி ஃப்ரண்ட் வீலு இப்படி முறுக்கிக்கிட்டு விழுவோம். ரெண்டாவது இன்னொன்று, நீங்கள் சடன் பிரேக் அடித்து நீங்கள் விழுவில் அப்படின்னாக்கா இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இப்படி இறங்கிடுவீங்க. ஸோ இப்படி இறங்குறப்ப என்ன ஆகுனாக்கா நம்ம போய் இப்படி மோதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக்கில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்மளோட அந்த ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இதில் இருக்காது. என்னன்னாக்கா ஃபன் டு டிரைவ், அவ்வளோதான். சும்மா ஊருக்குள்ளே இப்படி சுற்றி கியர் போடாமல் ஓட்டணும் அப்படின்னு போகிறாங்க, வேணால் சுற்றிக்கலாம், வச்சுக்கலாம். பட் ஆனால் ஹைவேக்கு இது செட் ஆகுமானாக்கா கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் என்ன தான் ஸ்கூட்டர் 125 பைக் 125 வச்சுருந்தீங்கனாலுமே ஸ்கூட்டரை விட பைக்கு தான் ஸ்பீட் போகும் உங்களுக்கு, அவனு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்கூட்டர் வச்சுருந்தா லேடிஸ் ஓட்டிக்கலாம். பட் ஆனால் இப்போ பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்கள ஓட்ட கற்று விட்ருக்கலாம், என்ன சரிங்களா. ஸ்கூட்டியில் வந்து ஸ்டோரேஜ் நல்லாயிருக்கும். ஒரு அரிசி மூட்டையை கூட இங்கே முன்னாடி வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு ஹெல்மெட்லாம் நம்ம பைக்கில் மாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுலனாக்கா ஸ்கூட்டருக்குள்ளே வச்சு கொண்டு போகலாம். பணத்தை வச்சாங்கன்னா இப்படி தூக்கி துருவிடுவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நடந்திருக்கு, அதனால் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூட்டரில் வந்து
60 தருது 70 தருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது சிட்டிக்குள்ளேயே மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து வண்டியை ஹைவேல எடுத்துகிட்டு நல்ல ஒரு 80ல் விரட்டிட்டு போங்களேன், கண்டிப்பாக இது 40க்கு மேலே தராது உங்களுக்கு. நீங்கள் சொல்லலாம் இல்லை என் வண்டியெலாம் தருது அப்படின்னு, இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதோட வீல் பேஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அது ரொட்டேஷன் வந்து பயங்கரமாகும். அதோட வீல் பேஸு பெருசு, சரிங்களா? ஸோ இது அதிக ரொட்டேஷன் ஆகிறதுனால இதில் பெட்ரோலை கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஸ்கூட்ரு வாங்கவே கூடாதா அப்படின்னாக்க அப்படி நான் சொல்ல வரல. ஸ்கூட்ரு வாங்கலாம், நல்ல சாய்ஸ் தான். வீட்டில் லேடிஸும் ஓட்டலாம், நம்மளும் ஓட்டலாம், சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஹைவேல எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது முடியாது. பட் ஆனால் பைக்காக இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை நீங்கள் வெயிட்டு ஹீட்லாம் தூக்கிட்டு போகிறீங்க, கொஞ்சம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னாக்கா ஈஸியாக வைக்கிற பொருளாக இருந்தால் பைக்கில் வச்சு கட்டி கொண்டு போயிடலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஆடுற பொருள், பைய, துணி, மணி இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பைக்கில் வச்சு போகிறது கஷ்டம். ஏன்னா வந்து பின்னாடி உட்காந்து யாராவது போய்க்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் மனசு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிடிக்கிற விதம் இப்படி பிடிக்கிறோமா. ஸோ நம்ம கை வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. சப்போஸ் எதுலையா போய் மோதினாலுமே இப்படி போயிடும், அதாவது ஈஸியாக மடங்கிடும். அதே பைக்கில் போகிறப்ப நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருப்போம். ஏன் ஸ்கூட்டியில் அப்படி பிடிக்கலாமே, தரலாம் பிடிக்கலாம். பின்னாடி நோந்து கொண்டு இடம் இருக்காது, இப்படி ஓட்டிகிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் வியர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் ஸ்கூட்டியில் உட்காரப்ப எல்லாரும் இப்படி பிடிக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க கை இப்படி தான் போகும், சரிங்களா? ஸோ பைக்கில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக இப்படி பிடிச்சிக்கலாம். ஸ்கூட்டியில் அப்படி பிடிக்க முடியாது, இப்படி தான் பெண்ட் ஆகும். ஸோ இப்படி பெண்ட் ஆகிறதுனால திருப்புறப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா இது ஈஸியாக மடங்கிடும். அதனால் என்ன ஆகுனாக்கா இந்த வீலு ஸ்லிப் ஆகிறப்ப நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இதையும் மனசு வச்சுக்கோங்க. இது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸ்கூட்டியில் கை வந்து நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காது, ஏதோ திருவுறோம் போகும். ரெண்டாவது நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்து முறுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் போகும். பைக்கில் அப்படி இல்லை, கிளச்சை பிடிச்சி கியரை போட்டு லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கனால வண்டி மூவ் ஆயிரும். பட் இதில் கொஞ்சம் நீங்கள் ஆக்சிடென்ட் முறுக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. 20 சரி, ஸ்கூட்டர் 125 சரி, உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துட்றாங்க. என்ன தான் டிஸ்க் பிரேக் கொடுத்தாலுமே இதில் உள்ள அந்த ஸ்டேபிலிட்டி வந்து இந்த வண்டியில் அந்த ஸ்டேபிலிட்டி கிடைக்காது. பிரேக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விலை தான் போகும். ரெண்டாவது, வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் தான் இருக்குது, இதில் ரொம்ப கம்மி, சரிங்களா? மூணாவது, இந்த வண்டியில் பெல்ட்டு குவாலிட்டி தான். பட் ஆனால் பெல்ட் பிஞ்சு போச்சுன்னா நம்ம புத்து பெல்ட்டு தான் மாற்றி ஆகணும். பட் அதுவே இங்கே வந்து செயின் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அப்படி கலர்றப்ப என்னன்னாக்கா நம்ம திருப்பி மாட்டிட்டு திருப்பி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஹைவேலே போய்ட்டுருக்கோம் வச்சுக்கோங்களேன், பெல்ட்டு பிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து நம்ம செயின் பிய்யாது, ஆனால் செயின் கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செயின் கலண்டுச்சுனாக்கா மாட்டிட்டு போயிடலாம் ஈஸியாக, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா தாராளமாக ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவிங்கான ஃபுல் டிப்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த வண்டி ஏற்றதாக இருக்கும், எந்த வண்டி சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா?